மீனா, ராஜி, மைலி இவங்க 3 பேர் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் வீட்டுக்காரரு தூங்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லவும், என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு ராஜி கேட்கும்போது, ஆமாம் அவர் தூங்காமல் என் ஞாபகமாக தான் இருப்பார் அப்படிங்கும்போது, அதெல்லாம் இருக்காது அப்படிங்கவும், அப்படியா அப்போ நான் ஃபோன் பண்ணி நான் நிரூபித்து கட்டட்டுமான்னு கேட்கும்போது, ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு ராஜி சொல்லவும், உடனே வந்து மீனா வந்து அவங்க செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஸ்பீக்கரில் போடவும், அப்போ வந்து செந்தில் சொல்கிறாங்க, என்ன மீனா நீ வந்து இல்லாமல் எனக்கு தூக்கமே வரல, உன்னோடைய நினப்பாக தான் இருக்குது அப்படிங்கவும், இதுக்கிட்டதுமே ராஜு மயிலும் ஆச்சரியப்படுதாங்க. பாரு மீனாக்கா சொன்ன மாதிரிக்கே தான் செந்தில் மாமாவும் சொல்கிறாரு அப்படிங்கும்போது, உடனே வந்து மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க எனக்கும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லும் போது, பாத்தியா நம்ம 2 பேருக்கும் வந்து நம்ம 2 பேரையும் பார்க்காம தூக்கமே வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ராஜி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்லவும், உடனே ராஜி சொல்லியிருந்தாங்க, ஆமாம் மாமா நீங்கள் பேசுறதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கும்போது, ஐயோ மானமே போச்சு போ அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து மீனா வந்து ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா செந்தில் நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம பேசுனது எல்லாருமே கேட்டுட்டாங்களே, அவமானமாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பழனி வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து சுகன்யா வந்து கோபத்தோடு இருக்கும்போது பழனி வந்து சொல்கிறாங்க, எதுக்கு ஃபோன் பண்ணி உயிரை வாங்கிட்டே இருக்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கும்போது, ஆமாம் உங்கள் அக்கா வந்து ஏன் தலையில் கெட்டிக்கிட்டு போயிட்டாங்க, 3 நேரத்துக்கு 5 பேருக்கு சமையல் பண்ணணும்னா எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா, ஏதோ காலையிலேயே மத்தியானமும் செஞ்சுட்டேன், ராத்திரி என்னால் செய்ய முடியாது, பேசாமல் கடையில் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு என் மச்சானுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கும்போது, இத்தனை நாள் எங்கள் அக்கா இப்படி தானே பார்த்துக்கிட்டாங்க எங்கள் எல்லாரையும் அப்படிங்கவும், உங்கள் அக்கா வேணால் வந்து எல்லா வேலையும் செய்திருக்கலாம், ஆனால் என்னாலலாம் செய்ய முடியாது அப்படிங்கவும், இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு பழனி கேட்கும்போது, எனக்கு கூட மாட எல்லா வேலையும் நீ செஞ்சு கொடு அப்போ நான் சமையல் பண்ணுறேன் அப்படிங்கவும், இவ்வளோதானா நான் 10 வயசுலேருந்து நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், அதனால எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, இப்போ நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு அப்படிங்கவும், வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி கொடு, தண்ணி எடுத்து கொடு, அதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் நறுக்கி கொடு அப்படிங்கவும், எல்லா வேலையும் வந்து பழனி வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ வீடை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே சரவணன் வந்துருந்தாங்க. சரவணன் வந்ததுமே, என்னது மாமா வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு, பரவாயில்லையே அத்தைக்கு ஒத்தாசையே இருக்கிறாரு போலுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அங்கே இருந்துக்கிட்டு சூர்யா வந்து கத்திட்டு இருக்கிறாங்க, என்னையா வேலை பண்ணிட்டு இருக்கிற, இவ்வளோ நேரமாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன், ஒன்னெல்லாம் என் தலையில் கெட்டிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை வந்து சரவணன் வந்து கேட்டுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பழனி திரும்பி பார்க்கவும் சரவணன் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. நின்னதுமே பழனி வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. உடனே வந்து சரவணன் சொல்கிறாங்க, மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா சரவணன் அப்படிங்கும்போது, என்ன மாமா உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரிக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க.